viewers, வணக்கம் and welcome to Fight Club. So March 31st ஓட டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மியான்மரில் ஒரு பெரிய எர்த்குவேக். அந்த எர்த்குவேக் அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட விளைவுகள், அதோட ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அப்படின்னு வரும்போது இந்தியா இஸ் சப்போர்ட்டிங் தம் டு ஆப்ரேஷன் பிரம்மா. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஆப்ரேஷன் பிரம்மா இஸ் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். செவரல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒன்றா நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் அஜய் 2023 இஸ்ரேல் ஹமாஸ் வார், அந்த டைமில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன். தென் ஆப்ரேஷன் கங்கா 2022 உக்ரைன். சரிங்களா? தென் தேவி சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாலிபான் டேக் ஓவர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ரெஸ்கியூ மிஷன். தென் வந்தே பாரத் அப்படிங்கிறது COVID-19. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் ராஹத் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஹத் அப்படிங்கிறது யமன். ஓகேங்களா? தென் மெய்த்ரி அப்படிங்கிறது நேபாள் எர்த்குவேக். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஹோம் கம்மிங் அப்படிங்கிறது லிபியா. தென் சுக்கூன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெபனன், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா கான்ஃப்ளிக்ட் அப்போ இது கொண்டு வந்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிஷன் இதே டைமில். ஓகேங்களா? தென் இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது சகாயிங் ரீஜன் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இது ஃபர்ஸ்ட் நியூஸ். அடுத்து இங்கே கூடி பட்வா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு நியூ இயர். நம்ம ஊரில் எப்படி வந்து சித்திரை திருநாள் அப்படின்றத கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இது வந்து ஹிந்துவோட லூனி சோலார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நவராத்திரி அந்த டே பிகினிங் அப்படிங்கிறது. இதில் நீம் அண்ட் சக்கரப்பாகு ரெண்டும் கலந்து குடிப்பாங்க. ஸோ ஸ்வீட் அண்ட் பிட்டர்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா சாரநாஸ்தால் அப்படிங்கிற பிளேஸ். இங்கே வந்து ஒரு சேக்ரெட் சைட். இங்கே புதுசாக ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, அதனால் இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துருந்துச்சு. சாரநாஸ்தால் கொஸ்டின் அப்படின்னு கேட்கும்போது இந்த சாரநாஸ்தால் அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, தென் இது பெருசாக சிக்னிஃபிகண்ட் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்ரா டேம் அப்படிங்கிறது வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பத்ரா ரிவர் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த துங்கபத்ரா, கிருஷ்ணா அதோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தென் இந்த இடத்துல ஒரு சாங்சுரியும் இருக்குது, பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் P4 இனிஷியேட்டிவ் அப்படிம்பாங்க. P4 இனிஷியேட்டிவ் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இது P4 அப்படிங்கிறது பப்ளிக் ப்ரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற 4 விஷயம் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? ஜீரோ பவர்ட்டி P4 எப்போக்குள்ளே அப்படின்னா 2029க்குள்ளே. இந்த மைனர் டேட்டா இதெல்லாம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி வச்சுங்க, இம்பார்ட்டண்ட். இங்கே கவர்மெண்ட்டோட ரோல் அப்படிங்கிறது வந்து ஃபெசிலிட்டேட்டர். ப்ரைவேட்டையும் பீப்புளையும் கனெக்ட் பண்ணி ஸ்கீம் இது பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணும், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்திக்ஸில் GS4ல் கேஸ் ஸ்டடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் GS1லையுமே கேஸ் ஸ்டடியாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேரளா கவர்மெண்ட் குழந்தைகளுக்கு யூத் அண்ட் சில்ட்ரன் வெல்ஃபேருக்காக இது கொண்டு வந்திருக்காங்க, மல்டி லேயர் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? தென் திஸ் எடிட்டோரியல் இஸ் அபவுட் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். அதில் இருக்கக்கூடிய கண்டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் 3C அப்படிங்கிறத ப்ராப்ளமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று சென்ட்ரலைசேஷன், இன்னொன்று கமர்ஷியலைசேஷன், அடுத்து கம்யூனலைசேஷன். ஓகேவா? சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படின்றது இருக்குது. பட் யூனியன் கவர்மெண்ட் த்ரூ அதர் வேஸ், ஓகேவா, டிஃப்ரெண்ட்டாக ஸ்கீம்ஸ் மூலிமா, ரூல்ஸ் கொண்டு வரது மூலிமா அதை டேக் ஓவர் பண்ணி சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் PM ஸ்ரீ யோஜனா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அண்ட் இந்த இடத்துல வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை பற்றி பேசியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணுற அதிகாரம் கொடுத்துட்றாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது போயிடுது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலைசேஷன் அப்படின்னு வரும்போது இப்போ நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியில் தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸஸ். இந்த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த RTயை டைல்யூட் பண்ணுற மாதிரியும் அதில் கொஞ்சம் அதிகமான ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, தென் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ஃபினான்ஷியல் ஏஜென்சின்னு கொண்டு வராங்க. இதில் நீங்கள் லோன்ஸ் வாங்கிக்கலாம். அப்போ அந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கமர்ஷியலைசேஷன் இருக்குது அப்படின்றத இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. தென் கம்யூனலைசேஷன் அப்படின்னு வரும்போது மகாத்மா காந்தி அசாசினேஷன் சாப்டர் அண்ட் முகலோட ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது வந்து கிளியராக கல்ச்சரல் அஜெண்டாவை காமிக்குது. இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பீச்சை பாதிக்கிற மாதிரி FIR ஃபைல் பண்ணுறது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பிரதாப் கார்ஹி அப்படின்றவரோட பாயம் அது வந்து ஒரு
கிரிட்டிசிசம் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதுக்கு எதிர்த்து நீங்கள் இது பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை டெஃபமேஷன் ஆர் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறது. செக்ஷன் 153A ஹேட் ஸ்பீச் எனிமிட்டியை உண்டாக்குறதுக்கான ப்ரொவிஷன், அதுக்கான பீனல் ப்ரொவிஷன் அப்படிங்கிறத இன்வோக் பண்ணி பனிஷ் பண்ணுறதுன்றது ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் மியான்மர் எர்த்குவேக் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அங்கே இருந்த பிரச்சனை, இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக இருக்குது. ரெஸ்கியூ ஆப்ரேஷனுமே ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த ஃபால்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சகாயிங் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சகாயிங் ஃபால்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மியான்மரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆக்டிவ் ஃபால்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, இது பூமி சம்மந்தப்பட்டது, கீழே டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஃபால்ட் அப்படிங்கிற ஜோனில் தான் உங்களுக்கு அடிக்கடி எர்த்குவேக் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். உராய்வு இதெல்லாமே இருக்கும் பிளேட்டுக்கு நடுவில். இப்போ ரீசெண்டாக ஜுடிஷியரியில் நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரன்சி அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஜட்ஜோட வீட்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்மர் சிஜே அவர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்திருப்பாங்க. அப்போ இன்டர்னல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட், அப்போ அது இன்டர்னலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்கான தீர்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேப் இஷ்யூ அப்படின்னு வரும்போது அங்கே அது பிரச்சனை இல்லை, மைனர் அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, என்னமோ இங்கே ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வருது. ரைட்டா, அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கொலிஜியம் சிஸ்டமில் எப்படி இவங்கெல்லாம் ஜட்ஜ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது பார்த்தீங்களா. அதுதான் இங்கே இவங்க எடிட்டோரியலில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, தென் இதற்கான தீர்வு அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜுடிஷியரி ஜட்ஜஸுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. தென் அதே மாதிரி லோக்பால் அப்படிங்கிறவங்க ஜட்ஜஸ் எல்லாம் விசாரிக்கலான்னு ஒரு தீர்ப்பு கொண்டு வரும்போது அதுவும் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, இது என்னமோ டிஸ்டர்பிங்காக இருக்குது, இப்படிலாம் ஜட்ஜஸை லோக்பால் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இன்னும் ப்ரீ ஜுடிஷியலாக தான் இருக்குது, ஃபைனல் ஜட்மெண்ட் இன்னும் வரல. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜட்ஜஸோட அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ஜேஏசி கொண்டு வந்திருப்பாங்க. என்ஜேஏசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாருமே ராட்டிஃபை பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட், சரிங்களா, மெஜாரிட்டியில். ரைட், பட் அது என்ன ஆகிருக்கும் உங்களுக்கு 4 ஜட்ஜஸ் கேஸில் வந்து தேவோட கேன்சல் இட், அது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், நவ் இப்போ என்ன பண்ணலாம் சொல்யூஷன் அப்படின்னா, ஜட்ஜஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் வேணும், அங்கே ஒரு ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் வேணும், யூபிஎஸ்சி மாதிரியான ஒரு எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி சஜஷன்ஸ் இந்த ஆத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வைங்க. ரைட், இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மார்ஸ் மிஷன் ரொம்ப நாள் முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ இது என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் மார்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு மிஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் மார்ஸுக்கு அந்த மிஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் அனுப்பி ஆகணும். ஏன்னா அப்போ தான் மார்ஸ் அண்ட் எர்த் ரொம்ப கிட்ட இருக்கும், விட்டோம்னா ரொம்ப தூரம் போயிடும். தென் இந்த மிஷனில் இருக்கக்கூடிய அடுத்த பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஃபியூவல். ஓகே, இங்கேருந்து மார்ஸ் போகிற வரை ஃபியூவல் கிடையாது. ஸோ நடுவுலேயே அவங்க வந்து ரீஃபியூவல் பண்ணி ஆகணும். அந்த ரீஃபியூவல் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி தான் இப்போ டெவலப் பண்ணிருக்காங்க. அது இந்த டைமுக்குள்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த எடிட்டோரியலில் ஆர் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கூல்டு ஆக்சிஜன் அண்ட் மீத்தேன். தென் போத்கயா டெம்பிள், மகாபோதி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஆக்ட் இருக்குது, இங்கே புத்திசம் ஹிந்துவிசம் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக் போய்ட்டுருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ரைட், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் போத்கயா அப்படிங்கிற இடத்துல தான் புத்தர் வந்து உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் அப்படின்றத அடைஞ்சிருப்பாங்க. ரைட்டா, அதுலேருந்து இந்த போத்கயா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பீப்பிள் ட்ரீயை பயங்கரமாக வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அசோகா இந்த இடத்துல ஒரு டெம்பிளும் கட்டியிருப்பார். ரைட்டா, இந்த டெம்பிளுக்கு ஹுவென்சாங் விசிட் பண்ணியிருப்பார் 629 AD. அப்போது ஹுவென்சாங் அப்படிங்கிறவர் வந்து ஹர்ஷவர்தனா பீரியடில் வந்திருப்பார். ஓகேங்களா, தென் இங்கே இருக்கக்கூடிய புத்தாவுக்கு பேர் வந்து அவலோகிட்டேஸ்வரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இந்த டெம்பிளை பக்தியர் கில்ஜி இன்வேஷன் அப்போ பாலா டைனாஸ்டி முடிகிறப்போ அஃபெக்ட் ஆகிடும். தென் இந்த இடத்துல உங்களுக்கு அக்பர் இருந்த பீரியடில் ஒரு ஹிந்து மாங்க் அப்படிங்கிற ஒரு போத்கயா மட் அப்படின்றத கட்டியிருப்பாங்க. ரைட்டா, இப்போ இங்கே தான் பிரச்சனை, ஹிந்துஸுக்கும் புத்திசத்துக்கும் நடுவில் பிரச்சனை. அப்போ நடுவில் ஒரு இது வந்திருக்கும். ஓகே, ஒரு இந்த ஆக்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சேர்மன் அப்படிங்கிறவர் வந்து ஹிந்து கம்யூனிட்டியாக இருந்தால் மட்டும்தான் லீடர்ஷிப் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பிடி ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அதற்கு எதிராக போராடி திரும்ப அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 2013 இட் வாஸ் சேஞ்ச் அண்ட் யார் வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எந்த சேர்மன் எந்த ஃபைட்டாக வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா, தென் இதை சரி கட்டுறதுக்கு ஒரு பில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பில்லும் சரியாக இருக்காது. இப்போ அந்த இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ புத்தாவோட 4 பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் பிளேஸ் லம்பினி அண்ட் ஃபர்ஸ்ட் சர்மன் அப்படிங்கிறது சார்நாத், தென் போத்கயா என்லைட்டன்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குஷி நகரான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அவர் பரிநிர்வாணா அப்படிம்பாங்க, அதாவது இறந்திருப்பார். ஓகேவா, ஸோ இந்த இதில் டங்கி ரூட்னா என்னென்னு பார்த்து வச்சுங்க. அதாவது அந்த இல்லீகல் மைக்ரேட் ஒரு ஊருக்கு போகும்போது
ரொம்ப கடினமான பாதை. நார்மலாக லீகலாக போகாமல் இல்லீகலாக போகிறப்போ ரொம்ப கஷ்டமான இது லாரி ட்ரக்கு நடந்து இந்த மாதிரி ஒரு மீன்ஸில் உள்ளே போகிறதுக்கு பேர் டங்கி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாங்கி ரூட்டை தான் மாற்றி டங்கி ரூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லீகல் பாத்வே இமிகிரன்ஸ் உள்ள வர்றதுக்கு. ஓகேவா, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாமல். ஸோ உத்தரகாண்டோட யூசிசி அப்படிங்கிறத பற்றி இங்கே நியூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் ஏற்கனவே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் 44 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் டிபிஎஸ்பியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு டீட்டெயில்டாக நியூஸ் அனாலிசிஸ் வரும்போது we will see to it. பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உத்தரகாண்டில் யூசிசி இருக்குது, அதுக்கப்புறம் கோவாலையும் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குது. தென் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஆர்மிக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொடுக்கும். என்னன்னா அந்த டிஸ்டர்ப்ட் ஏரியாஸில் அங்கே யார் வேணால் கொலை கூட பண்ணலாம். தே கேன் கில் சம்ஒன் ஆல்சோ. பீஸ் பாதிக்குது அப்படின்றதுக்காக. தென் வாரண்ட் இல்லாமல் சர்ச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கலவரம் அப்படின்னு வரும்போது அதை சரி கட்டுவதற்காக மிலிட்ரிக்கு கொடுக்கப்பட்ட பவர்ஸ். ஓகேங்களா, அபரிமிதமான பவர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் இந்த 3 இதுலேயுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத இன்டெஃபினட்டாக போட முடியாது, ஏன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்கும். அவன் இடத்துல பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதை தீர்க்கிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இனியோட டாஸ்க் இது சம்மந்தப்பட்டு இந்த மார்ஷியல் லா அப்படிங்கிறத பற்றி எந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரைட், தென் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஜீவன் ரெட்டி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஜீவன் ரெட்டி கமிட்டி. ஸோ ஈரான் நியூக்ளியர் டீல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா பிரச்சனையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈரானோட நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சில ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஈரானோட நியூக்ளியர் டீல். ஓகே, இதில் P5+1 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ் ப்ளஸ் ஜெர்மனி. அந்த +1 அப்படிங்கிறது ஜெர்மனி. இவங்கெல்லாம் சேர்ந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணாமல் வச்சுக்கணும். ஓகேங்களா, குறிப்பாக அந்த நட்டன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இதை பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகேவா, தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது 3.67% மேலே போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே போனால் அது வெப்பன் கிரேட் ஆகிடும், வெப்பன்ஸாக யூஸ் பண்ண முடியும். அதை பண்ணாமல் பண்ணிட்டாங்கன்னா ஈரான் இது ஈரான்லேருந்து அவங்க ஆயில் வாங்குறது இந்த மாதிரி they can have a ட்ரேட் ரிலேஷன் வித் யூரோப்பியன் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது. ரைட், இப்போது இதை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறவங்கள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது செக்யூரிட்டி கவுன்சில் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கும். நடுவில் லாஸ்ட் ரெஜிம் அப்படின்னு வரும்போது ட்ரம்ப் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணியிருப்பார். இப்போ திரும்ப அதை வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளேசஸில் இந்த பண்ட்லேண்ட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. இட் இஸ் இன் சொமாலியா. சொமாலியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் சி பைரசி. ஓகேங்களா, பைரசி அது ரிலேட்டடாகவும் இருக்குது. தென் பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறது சூரியனுக்கு பக்கத்தில் போகுது, அதுதான் இங்கே வந்து பேசியிருக்காங்க. சரியா, இது வந்து டிசம்பர் 24, 2024 அப்படிங்கிற டைமில் வந்து இந்த ப்ரோப் நாசாவோட பார்க்கர் ப்ரோப் அப்படிங்கிறது 6.1 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் போயிருக்கு. ஓகே, இது பெரிய கிலோமீட்டராக தெரியும், பட் ஸ்பேஸ் வைஸ் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ரொம்ப பக்கமான ஒரு டிஸ்டன்ஸ் தான். ரைட்டா, அதுக்கு 7 வருஷம் ஆச்சு அது அங்கே போய் சேர்றது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மிஷனோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா மெயினாக பர்பஸ் அப்படிங்கிறது என்னென்னா மெயினாக அந்த சன்னோட கொரோனா அவுட்டர் லேயர்னு சொல்கிறாங்க, அதை பற்றி படிக்கணும். ஏன்னா சன்னோட கொரோனா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்னென்னா ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் சம்டைம்ஸ் பார்ட்டிகல்ஸ். இது எல்லாமே எனர்ஜி ப்ளஸ் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுமே சன்லேருந்து வெளியே வரும். ஓகே, அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக் கிரிட் சிஸ்டம், ஓசோன் லேயர் இது எல்லாத்தையுமே, சேட்டலைட் இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதை நம்ம தெளிவாக படிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பார்க்கர் அப்படிங்கிறத அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. தென் கொரோனா அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு இந்தியாவிலே ஒரு மிஷன் அனுப்பிச்சிருப்பாங்க, அதுதான் ஆதித்யா L1. சரிங்களா, தென் இப்போ இந்த பார்க்கர் ப்ரோப் அங்கே போகுது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா அங்கே அதுக்காக வேண்டிய ஸ்பெசிஃபிக்கான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. செட்டிங்ஸ் இந்த சென்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக கார்பன் காம்போசிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ தட் அந்த ஹீட் அப்படிங்கிறது உள்ளே கடத்தாத மாதிரி பார்த்துப்பாங்க.
ரைட்டா? இப்போது சரிங்களா, தென் இப்போ இந்த பார்க்கர் ப்ரோப் அங்கே போகுது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா அங்கே அதுக்காக வேண்டிய ஸ்பெசிஃபிக்கான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. செட்டிங்ஸ் இந்த சென்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக கார்பன் காம்போசிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஹீட் அப்படிங்கிறது உள்ளே கடத்தாத மாதிரி பார்த்துப்பாங்க. ரைட்டா? இப்போது சரிங்களா, தென் இப்போ இந்த பார்க்கர் ப்ரோப் அங்கே போகுது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா அங்கே அதுக்காக வேண்டிய ஸ்பெசிஃபிக்கான ஆனால் அங்கே ரீச் ஆகிறதுல பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஹீட் பட் ரேதர் கிராவிட்டி. சன்னோட இம்மென்ஸ் கிராவிட்டி அப்படிங்கிறது இந்த பார்க்கர் சோலார் ப்ரோபை இழுத்து அதோட மிஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேரெக்டாக சன்னுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ரேதர் இதை வந்து ஜூபிட்டர் நோக்கி அனுப்பிச்சிருப்பாங்க. ஜூபிட்டர்லேருந்து அந்த கிராவிட்டியை யூஸ் பண்ணி, அதாவது சன் இங்கே இருக்குது, ஜூபிட்டர் இங்கே இருக்குது, இங்கேருந்து இப்படி போய் இந்த ஜூபிட்டரோட கிராவிட்டியில் அது அட்ராக்ட் ஆகி ஒரு ஸ்லிங் பண்ணி விடுற மாதிரி போகிற பிளான் தான் இந்த இது. ஸோ தட் அதுக்கு அடிஷ்னல் வெலாசிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சூரியனோட கிராவிட்டியை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்து வச்சுங்க. ஃபீல்ட்ஸ், ISOS, விஸ்பர், ஸ்வீப் அப்படிங்கிறது. ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சன்னோட அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை படிக்கிறதுக்கு. ISOS அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல், சோலார் ஸ்டோம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஸ்வீப் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. விஸ்பர் அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ரைட்டா? தென் இந்த இடத்துல ஆல்ஃபென் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா இதுக்கு மேலே ஹைட் பியாண்ட் விச் சோலார் wind can't affect the star surface. Okay, so now let us try to understand this Alphen surface அப்படின்னா என்னன்னு. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சன் இருக்குன்னா இந்த சன்னோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அவுட்டர் பார்ட் ஆஃப் த சன் இஸ் கால்ட் அஸ் கொரோனா. ஓகேங்களா? கொரோனாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட் அப்படிங்கிறது ஃபோட்டோஸ்பியர். ஓகேவா? ஸோ சன்னோட விசிபிள் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத ஃபோட்டோஸ்பியராகவும் கொரோனா அப்படிங்கிறத அதோட அவுட்டர் அட்மாஸ்பியராகவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜினரி லைன் அப்படின்றது இருக்குது, அதுதான் ஆல்ஃபன் சர்ஃபேஸ். அது என்ன அப்படின்னா இந்த ஆல்ஃபன் சர்ஃபேஸுக்குள்ளே சன்னிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டெல்லார் விண்ட் அப்படிங்கிறது திரும்ப சன்னுக்கே போயிடும். ஓகேங்களா? கம்மியாக இருக்குது, அதோட ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குன்னா ரிட்டர்ன் போயிடும். ஆனால் ஒன்ஸ் அதை தாண்டி வந்துச்சுன்னா நவ் இட் இஸ் கேப்பபிள், சன் திரும்ப அதை ஹோல்ட் பண்ண முடியாது, எங்கே வேணால் போகும். அந்த கான்செப்ட் தான் ஆல்ஃபன் சர்ஃபேஸ். தென் இதில் ஃபேரடே கப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா டென்சிட்டி ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு இது இருக்குது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜிங் அப்படிங்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா யுரேனியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் யுரேனியமில் 99.3% 238 ஐசோடோப் இருக்கும். 0.7% தான் 235 இருக்கும். சரியா? இப்போ நமக்கு நியூக்ளியர் பவர் அப்படின்னு வேணும்னா நமக்கு மினிமம் 3%க்கு மேலேயாச்சு யுரேனியம் 235 இருந்தாகணும். இப்போது ஒரு திங்க் ஆஃப் இட் லைக் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது, உப்பு இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த இடத்துல உப்பு வந்து வெறும் 0.3% இருக்குது, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 99.7% 99.3% வாட் எவர் இட் இஸ், இந்த ஹையர் ரேஷியோவில் இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தி இந்த கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணணும். இது தண்ணிங்கிறப்ப பிரச்சனை இல்லை, பட் ரெண்டு சாலிடுக்கு நடுவில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூனிட் சென்ட்ரிஃபியூஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் உங்களுக்கு ஒரு ஹைலி நல்ல ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருப்பாங்க. அதில் என்ன ஆகுனா டென்சர் பார்ட்டிகல் இருக்கும், லைட்டர் பார்ட்டிகல் வெளியே போகும். ரைட்டா? யுரேனியம் 238 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான டென்சிட்டி உடையது. ஓகேவா? ஸோ அந்த சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிறது வேகமாக ஸ்பின் ஆகும்போது யுரேனியம் 235 அப்படிங்கிறது சென்டர்லேயும் யுரேனியம் 238 அப்படிங்கிறது வெளியவும் போயிடும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். அதன் மூலயமா என்ரிச் பண்ணுறது தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 20 அந்த ரேஞ்சு தான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் போகும்போது தான் அதை வெப்பன் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி ஈரானோட படித்ததையும் இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 20 கீழே இருக்கும்போது நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே போச்சுன்னா வெப்பன் கிரேட். ஓகேங்களா? ஆனால் இந்த 20க்குள்ளே வரது தான் கஷ்டம், அதுக்கடுத்து என்ரிச் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இந்த கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்குது. ஓகே, டன். திஸ் இஸ் இட். So thank you so much for watching this news analysis and thank you for your support. Please keep continuing your support. Further உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் அப்படின்னா ப்ளீஸ் ஜாயின் தி டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் அங்கே கேட்டுக்கலாம். ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, we will address it. ஓகேங்களா? தேங்க்யூ.